ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரிப்போர்ட்டிங்னா என்ன? ரிப்போர்ட்டிங் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை யார்கிட்டையாவது நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, யார்கிட்டையாவது சொல்லுவோம் இல்லை, யாருக்காவது தெரியப்படுத்துறது தான் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் டேட்டா அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு இடத்துல இருந்து இல்லைன்னா ஒரு பீப்புள்ஸ்டேருந்து எங்கேயாவது இந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் டேட்டா ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் collecting, organizing, summarizing and presenting information or matrix to கன்வே ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை, அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது மழை பெய்யுது, காலேஜ் லீவ் அப்படின்னா காலேஜா அப்படிங்கிறது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஸ்கூல் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. எந்தெந்த டேட்டா யார் யாருக்கு தேவைங்கிறத கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் சேர்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி அண்ட் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It typically involves converting raw data into a format that is meaningful, actionable and understanding for an intent audience. Intent அப்படின்னா இன்டென்ஷனலான ஆடியன்ஸ். யார் யாருக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதை தான் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இந்த காலேஜில் ஒரு எத்தனை பேர், ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது அந்த காலேஜில் 5000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சும்மா ராவான்னா மொட்டையங்கட்டையுமா சொல்லிட முடியாது இல்லையா. அதில் எத்தனை பாய்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை கேர்ள்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் யூஜி படிக்கிறாங்க, எத்தனை பேர் பிஜி படிக்கிறாங்க, இந்த பேர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம சொன்ன உடனே புரிகிற மாதிரி அவங்க அதை கன்வே பண்ணது தான் ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டேட்டாவோட பர்பஸ் டிரைவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் டு கம்யூனிகேட் ப்ராசஸ், பெர்ஃபார்ம், ட்ரெண்ட் ஆர் இஷ்யூ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ட்ரெண்ட்ஸ் ஆர் இஷ்யூ, ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அதை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷன் ஃபோக்கஸ் ஆன் கீ ஹைலைட்ஸ் ரேதர் தென் ரா டேட்டா. ஒரு ரா டேட்டாவாக இல்லாமல் சும்மா எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், அந்த ஒரு ரா டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனாக மாற்றி நல்லா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, நமக்கு நார்மலாக சொல்கிறத விட ஏதாவது விஷுவலாக காட்டி சொன்னாங்க அப்படின்னா புரியும் இல்லையா. இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே ப்ரொஜெக்டர் கிளாஸஸ்லாம் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம சொல்கிறத விட ஏதாவது நல்லா மூவி போட்டோ இல்லை படம் போட்டு சொல்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அதே மாதிரி தான் ஏதாவது டேபிள்ஸ் மூலியமாக, பை சார்ட் மூலியமாக, கிராஃப் மூலியமாக நமக்கு சொல்லும்போது அவங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கான்டெக்சுவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஒய் பிஹைண்ட் த நம்பர்ஸ் டு கைட் டெசிஷன் மேக்கிங். அந்த ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு டேட்டா ரிப்போர்ட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டேட்டா ரிப்போர்ட்டிங்கோட ஒரு ரிப்போர்ட்டிங் டேட்டாவோட ஒரு கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேன் பி ஜெனரேட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஆர் நீடட். பீரியாடிக் அப்படின்னா வார இதழ்கள் சொல்லுவாங்கல்ல, இப்போ குங்குமம் அதெல்லாம் ரொம்பவே பாப்புலரான ஒரு இது. அண்ட் அதை தான் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதில் எல்லாமே ரெகுலர் பேசிஸில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீக்லி அப்படின்னா வார இதழ், டெய்லி அப்படின்னா நியூஸ் பேப்பர், மந்த்லி அப்படின்னா மாதம் வர்ற மேகசின்.
ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ரிப்போர்ட்டிங்லேயே வந்து நெறைய டைப்ஸ் சொல்றாங்க. அதில வந்து நம்ம காமனான டைப்ஸ் பார்த்துடலாமா? டேட்டா ரிப்போர்ட்டிங்கில வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன டைப் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு புரியிற மாதிரி உங்க ஓன் லாங்குவேஜ்ல வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்க பார்க்குறப்ப வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம போட்டு முட்டிட்டு இருக்க தேவையில்ல. இந்த நோட்ஸ வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்க எழுதி வைக்கிறப்போ வந்து அத பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆயி ஞாபகம் வந்துரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்றது. இப்போ ப்ராஃபிட்டா, லாஸா, இப்போ தங்க விலை எல்லாம் சொல்றாங்க இல்லையா? கோல்ட் ரேட்டிங் எல்லாமே வந்து ஏறுது, இறங்குது. அது எல்லாமே வந்து லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரெவென்யூ ட்ரெண்ட், பட்ஜெட்டிங் டேட்டா இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுக்கு கீழ வந்து வரும். ஏன்னா, இது எல்லாமே ஃபினான்ஷியல் சம்மந்தமானது எல்லாமே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். அண்ட் ஆப்ரேஷனல் ரிப்போர்ட் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஆன் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி ஆர் ரிசோர்ஸ் யூசேஜ். ஆப்ரேஷனல் அப்படிங்கிறப்போ, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கட்டும். ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாவது ஒரு ஷாம்பூ இல்லைனா சோப் ஏதாவது தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட் அவுட்கம் கிடைச்சிருக்கு அண்ட் அதோட எஃபிஷியன்சி என்ன, அது எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கணக்கு பண்ணி சொல்கிறது வந்து ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போறோம். ட்ரெஸ்ஸு கடைக்கு போறப்போ வந்து, இப்போ ஒரு 10 சாரி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 சாரீக்கு வந்து இந்த 10 சாரி காலி ஆயிடுச்சு. அந்த சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ சொல்றது, அந்த கேம்பெயினோட சக்ஸஸ சொல்றது தான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட். அண்ட் மார்க்கெட்டிங் தெரியும்ல, மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் பண்றது சொல்றாங்க. நம்ம இவ்வளோ இவ்வளோ வந்திருக்கு. ஒரு 100 சாரி வந்திருக்கு. அந்த 100 சாரிலேருந்து 10 சாரி வித்திருக்கு அப்படின்னா, மிச்சம் வந்து 90 சாரி பாக்கி இருக்கு. அது எல்லாமே வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ல வரும். அண்ட் கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ். கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபீட்பேக், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரேட்டிங் அனாலிசிஸ். இப்போ வந்து நெறைய கடைங்கள்ல வந்து இதெல்லாமே கேட்குறாங்க. ஃபீட்பேக், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரேட்டிங் அனாலிசிஸ் எல்லாமே ஃபீட்பேக் குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் குடுப்பாங்க. அதில எல்லாமே நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்றது. அதாவது இப்போ ஒரு கடைக்கு போறோம். அந்த கடையில வந்து நம்மள எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதுதான் வந்து சர்விஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ட்ரீட் பண்ணது அந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நம்ம ரேட்டிங் குடுக்குறது வந்து ரேட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நெறைய ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே எப்பவுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில வந்து ரேட்டிங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Flipkart, Meeshoலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுமே வந்து ரேட்டிங் ஸ்டார்ஸ் கேட்பாங்க. 5 ஸ்டார்ஸ் குடுத்து நீங்க வந்து எத்தன ஸ்டார்ஸ் குடுக்கீங்க, குட்டா, பேடா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரேட்டிங் கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள வாங்குற கஸ்டமர் ஆகிய நம்ம வந்து குடுக்குற ரேட்டிங் வந்து கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து குடுக்குற ரிப்போர்ட்ஸ். ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம். மைல்ஸ்டோன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணியிருப்போம்ல. ஒரு அச்சீவ்மெண்ட்ட வந்து மைல்ஸ்டோன் சொல்றாங்க. அண்ட் ரிஸ்க் ஆர் ஸ்டேட்டஸ் அப்டேட். இதை எல்லாமே வந்து அப்டேட் பண்றது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்டா வந்து நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன், மானிட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இவாலுவேட் ப்ராசஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு டேட்டா ரிப்போர்ட்டிங் மூலியமா வந்து நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா, டெசிஷன் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு அந்த ப்ராசஸை வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஏதாவது குறைங்க இருந்ததுன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த எந்த ஏரியாவில் வந்து குறை இருக்கோ அந்த ஏரியா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னா அவ்வளோதான். சம்மரி அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம்னா அவளுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.